Exercise 6.5, question number 11. An aeroplane leaves an airport and flies due north at a speed of 1000 km per hour. So, ஒரு ஏரோப்ளைன் வந்து என்ன ஆகுதுன்னா நார்த் டைரக்ஷனில் பறக்கிறதா. ஸ்பீட் என்ன 1000 km per hour. ஓகே. At the same time, another aeroplane leaves the same airport. அதே டைமில் இன்னொரு ஏரோப்ளைன் என்ன பண்ணுறது, அதே ஏர்போர்ட்டை லீவ் பண்ணுறது அண்ட் ஃப்ளைஸ் டியூ வெஸ்ட். அது அந்த பக்கம் போகிறது வெஸ்ட்டுக்கு போகிறது. ஓகேவா? அட் அ ஸ்பீட் ஆஃப் 1200 km per hour. அதோட ஸ்பீடு வந்து 1200 km per hour. How far apart will be the two planes after 1.5 hours? ஸோ 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெண்டு பிளேன்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதான் கொஸ்டின். ஸோ ரெண்டு பிளேன் ஒன்று நார்த்துக்கு போகிறது, ஒன்று வெஸ்ட்டுக்கு போகிறது, ரெண்டுக்கும் தனித்தனி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஹவு ஃபார் அப்பார்ட்னா டிஸ்டன்ஸ், ஓகே, பிட்வீன் தோஸ் டூ பிளேன்ஸ் எப்போ ஆஃப்டர் 1.5 hours. அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அந்த 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பிளேனோட டிஸ்டன்ஸ் என்ன, ஒரிஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிளேனோடதும் 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். அது கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஃபைண்ட் அவுட் தோஸ் திங்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வரைச்சிருக்கேன்னா இதுக்கு நார்த் ஈஸ்ட், ஓகே, ஆல் யூ நோ டைரக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. NEWS போட்டு வச்சுக்கோங்க. நியூஸ் வச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேனோட ஒரிஜின் வந்து ஓன்னு எடுத்துக்கிறேன். இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பிளேன் எங்கே போகிறது, நார்த்தில் போகிறது, இன்னொரு பிளேன் வெஸ்ட்டில் போகிறது. ஓகேவா? ஸோ அதில் மார்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதை நினச்சிக்கோங்க. ஓபிங்கிறது வந்து அந்த பிளேன், இந்த செகண்ட் பிளேன் வந்து 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிங்கிற பாயிண்டில் வந்து சேர்ந்துருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளேன் 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கியூங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தானா இந்த PQ தான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளேன் இங்கே இருக்குது, இந்த பிளேன் இங்கே இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன, 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பிளேனுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தட் மீன்ஸ் இந்த PQ கண்டுபிடிக்கணும். அதை நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சாதான் இங்கே 90 டிகிரி. ஸோ ஐ கேன் அப்ளை பைத்தகாரஸ் தானா இல்லையா? பிகாஸ் இது வந்து எனக்கு தெரியும் டைரக்ஷன்ஸில் வந்து 90 டிகிரி தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சாதான் இந்த தேர்ட் அன்னோன் கண்டுபிடிக்க முடியும் பைத்தகாரஸில். ஸோ இது நான் கண்டுபிடிக்கிறேன். திஸ் இஸ் வாட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை செகண்ட் பிளேன் இன் 1.5 hours. இந்த ஓக்யூங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஃபஸ்ட் பிளேன் இன் 1.5 hours. ஸோ அதை முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸ்பீடும் கொடுத்துருக்கா, டைமும் கொடுத்துருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கேன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ஏரோப்ளேன் ஃப்ளைங் நார்த்துக்கு போகிற பிளேன் அட் த ஸ்பீட் ஆஃப் திஸ் ஒன் இன் 1.5 hours. ஸோ 1000 km per hour போனானா 1.5 ஹவர்ஸில் இந்த பிளேன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும், அதுதான் அந்த ஓக்யூ. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்பீடு இன்டூ டைம். ஓகே, ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்பீடு 1000 இன்டூ டைம் எவ்வளோ 1/2. அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஆக்கினா 1 × 2 2 + 1 3 கீழே 2. ஸோ 3/2. ஓகேவா? 3/2 hours. ஓகேவா? Now how can I find 2? இது எதில் போகும் 500. ஸோ 500 × 3 1500 கிலோமீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆனதுனால கிலோமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன 1500 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பிளேன் வந்து 1.5 ஹவர்ஸில் 1500 கிலோமீட்டர் மூவ் ஆகும். ஓகேவா? ஸ்பீடும் டைமும் கொடுத்துருக்கா, டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸும் இருந்தால் தான் தேர்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸ்பீடும் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. மூணுமே சேம் யூனிட்ஸாக இருக்குது தானா? அதுதான் இதோட கான்செப்ட். அதே மாதிரி இந்த பிளேன் வந்து 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் பார்க்கலாம். அதுக்கு நான் எழுதியிருக்கேன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஏரோப்ளேன் ஃப்ளைங் வெஸ்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் 1200 km per hour in 1.5 hours. இவ்வளோ ஸ்பீடில் போனால் வெஸ்ட் டைரக்ஷனில் போகிற பிளேன் 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ கவர் பண்ணும். எகைன் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் என்ன 1200 இது ஓடுது. ஓகே, இன்டூ டைம் வந்து 3/2. ஓகே, கேன்சல் பண்ணால் 600 × 3 1800 கிலோமீட்டர் தானா? ஸோ இந்த பிளேன் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் 1800 கிலோமீட்டர். நான் வெரி ஈஸி. 90 டிகிரியில் 2 வேல்யூ இருக்குது, 3வது வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். பைத்தகாரஸ் அப்ளை பண்ண முடியாது தானா? அதுதான் பண்ண போகிறேன். ஸோ let PQ be the distance between the two planes after 1.5 hours. அது x கிலோமீட்டர் எடுத்துது. Now in triangle என்ன POQ அதில் வந்து PQ² அதான் ஹைப்போட்டனஸ். PQ² = OP² + OQ². இது எப்படி எழுதினேன், பைத்தகாரஸ் தியரம். புரியுறதா? பைத்தகாரஸ் தியரம்.
டன்னு. நவ் அப்ளை பண்ணுங்கள் வேல்யூஸ். பிக்யூ ஸ்கொயர் அது எனக்கு தெரியாது. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். ஓபினா என்ன? 1800 ஓகே. ஓபி 1800 the whole square plus 1500 the whole square. Done. So x square equal to 18 square என்ன? 324. 2 0 ஸ்கொயர் பண்ணுவோம் 4 0 ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் 15 ஸ்கொயர் 225. 2 0 4 0 ஆகிடும். ஓகேவா? நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டே ஆட் பண்ணும். ஸோ 0 0 0 0 5 + 4 9 2 + 2 4 2 + 6 5. ஸோ 5490000 வந்துடுது. எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு தேவை என்ன? எக்ஸு. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் போத் சைட்ஸில். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் வந்துடுது தானே. இப்போ இந்த பக்கம் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5490000. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இதில் 4 0 இருக்குது. எவ்வளோ 0 இருக்குது? 4 0. அந்த 4 0வோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன? அதோட பாதி. ஆன்சரில் 2 0 தான் வரும் தானே. இப்போ அப்படி தானே பண்ணோம். 2 0 இருந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது டபுள் ஆகிடுது. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன? 4 இருக்கிறது 2 ஆகிடும் தானே. ஸோ ஆன்சரில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? 2 0 இருக்கும். ஸோ இந்த இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் 10,000 என்ன? எனக்கு என்ன கிடைக்கும்? 100,000 10,000. அதோட 10,000 ஸ்கொயர் ரூட் என்ன? இந்த 2 0 இருக்கிறது 100 கிடச்சிருது. பிகாஸ் 4 0 ஸ்கொயர் ரூட் 4 2 எடுத்தால் போதும். ஸோ 2 எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த 549 மட்டும்தான் எனக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். புரியுறதா? இதை வேணால் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்பிளிட் இட் அண்ட் ரைட் 549 இன்டூ 1 followed by 1 2 3 4. இதில் தான் நான் வந்து 2 0 எடுத்துட்டேன். ஓகேவா? இதோட தான் வந்து 4 0ல் 2 0 எடுத்துட்டாச்சு. அதாவது 100ங்கிறது 2 0. இப்போ 549 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். 549 ஆட் பண்ணி பார்த்தா 5 + 4 9 9 + 9 18. அது 3 டேபிளில் போகும். ஸோ 3ல் போகும். அது பண்ணோன்னே 183. எகெயின் ஆட் பண்ணுங்கள். 1 + 8 9 9 + 3 12. எகெயின் 3 டேபிளில் போகும். போனோடனே 61. 61 இஸ் அ ப்ரைம் நம்பர். அதில் மட்டும்தான் போகும். ஸோ 1 வந்தது. So what I am getting? Square root of 549 3 into 3 into 61 தானா. அப்போ 3 into 3 into 61ல 2 3ல் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 3 எடுத்துக்கலாம். 61க்கு பேர் இல்லை. ஸோ √61. அப்போ எப்படி எழுதலாம்னா 3 into எப்படி எழுதலாம்? 3 into √61 into இதை 100ன்னு போட்டுக்கோங்க. 10,000 100க்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் இப்போ ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ஆன்சர் வந்து 0 0. ஓகேவா? ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 4 0 எடுத்தால் 2 0. ஸோ 1 followed by 2 zeros 100. இதுக்கு வந்து என்ன? 3 into √61. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? திரும்பவும் ஸ்கொயர் ரூட் போடக்கூடாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் தான் இது 2 3ல் ஒரு 3 61 உருவாட்டி இருக்கிறனால ஸ்கொயர் ரூட்டோட போடணும். இப்போ பாருங்கள் 3 into 100 என்ன? ஹோல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 300. இந்த √61 ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே போடுங்க. 300 √61. ஸோ ஆன்சர் என்ன? 300 √61. Therefore distance between the planes after 1.5 hours 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த 2 பிளேன்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 300 √61 கிலோமீட்டர். புரியுறதா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரியுறதா? திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு டூ திஸ் கொஸ்டின். பார்த்தா கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஈஸி. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சிக்கோங்க. கொடுத்துருக்கிறது ஸ்பீடு, டைம் இருக்குது. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா தென் அப்ளை பைத்தகோரஸ் ஃபார் திஸ் ட்ரையாங்கிள். ஸோ யூ வில் கெட் தி எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? அதுதான் இதில், வேறு எதுவுமே கிடையாது. வெரி ஈஸி. 0லாம் இருக்கும்போது அதையெல்லாம் போட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாதீங்க. அதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்க வேல்யூக்கு மட்டும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகேவா? தேங்க்யூ.